Good morning everyone. My name is P. Hansika. I am studying 8th standard. நான் இன்னைக்கு என்ன டாபிக் சொல்ல போறேன்னா சோலார் சிஸ்டம் அதோட பிளானட்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். எல்லா பிளானட்ஸுமே எதை சுற்றி வரும்னா சன்னை தான் சுற்றி வரும். சன்னை சுற்றி வரும். எல்லா பிளானட்ஸுமே சன்னை தான் சுற்றி வரும். சன் இருக்கிறதே ரொம்ப வெப்பமாக இருக்கும். ஆனால் இதுதான் எல்லா பிளானட்ஸ் அதை விட இதுதான் பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லை பிரைட்டஸ்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவானது. எதாலனா சுற்றிக்கிட்டு இருக்க க்ளவுடு கேஸு டஸ்ட்டு மூலமாக தான் உருவானது இந்த சன்னம். இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பிளானட்டாக இருக்கிறது சோலார் சிஸ்டத்தில் இது மெர்க்குரி தான் எல்லா பிளானட்ஸை விட ஸ்மாலஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சூரியனுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? மெர்க்குரி தானே இருக்குது. மெர்க்குரி தானே ஹாட்டஸ்ட் பிளானட் அப்படின்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா திக் அட்மாஸ்பியர் மெர்க்குரிக்கு இல்லை. அதுக்கடுத்து தக்க வச்சுக்கிற தன்மை இல்லாதனால சூரியன்லேருந்து பக்கத்தில் இருந்தாலும் அது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. அதுக்கடுத்து மற்ற எல்லா பிளானட்டும் தன்னையும் சுற்றி சூரியனையும் சுற்றி வரும். ஆனால் மெர்க்குரி மட்டும் தன்னை சுற்றாமல் சூரியனை மட்டுமே சுற்றி வரனால ஒரு சைடு தான் அந்த வெப்பம் படுமே தவிர்த்து மற்ற சைடு படாது. ஏன்னா இப்படியே சுற்றி வரனால அது படாது. எல்லா பிளானட்டும் ரொட்டேட் ஆகிட்டே சுற்றி வரும். இதனால இது 88 days சுற்றி வரும். இருந்தாலும் இதுக்கு ஒரு சைடு 430 டிகிரி டேல இருந்தாலும் நைட்டில் -170 டிகிரி செல்சியஸுக்கு போகிறனால இது ஹாட்டஸ்ட் பிளானட் கிடையாது. அதுக்கடுத்து இதுக்கு எந்த மூணும் கிடையாது. அடுத்து செகண்ட் பிளானட் என்னன்னா சோலார் சிஸ்டத்தில் வீனஸ் ரொம்ப மார்னிங் ஸ்டார் இல்லை பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம நைட்டில் நல்லா விசிபிள் ஆகும் நம்ம கண்ணுக்கு. ஆனால் இது நம்மளுக்கு ஒரு ஸ்டார் அந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும். மற்ற எல்லாமே ஸ்டார்ஸ்லாம் மினுமினுக்கும். இந்த பிளானட்ஸ் வீனஸ் மட்டும்தான் மினுமினுக்காமல் இருக்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். அதுக்கடுத்து இதுதான் மார்னிங் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலுமே இதுதான் ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன்னா இதுக்கு திக் அட்மாஸ்பியர் இருக்குது. சூரியனோட வெப்பத்தை தக்க வச்சுக்கிற தன்மை இருக்கனால இது வீனஸ் தான் ஹாட்டஸ்ட் பிளானட். இதுக்கும் எந்த மூணும் கிடையாது. அதுக்கடுத்து வீனஸும் யுரேனஸும் மட்டும்தான் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். மற்ற எல்லா பிளானட்டுமே கிளாக் வைஸில் தான் சுற்றும். அதுக்கடுத்து தேர்ட் பிளானட்டாக இருக்கிறது எர்த். நம்ம வாழ முடியும், ஹியூமன்ஸ்லாம் வாழ முடியுது. ஏன் அப்படின்னா மற்ற எல்லா பிளானட்லையும் முன்னாடி போனால் ரொம்ப வெப்பமாக இருக்கும், நம்மளால் வாழ முடியாது, வறட்சியாக இருக்கும். அதே பின்னாடி போனால் தண்ணி இருந்தாலுமே ஐஸ் கட்டியால் படிஞ்சிருக்கும், நம்மளால் உயிர் வாழ முடியாது. அதுக்கடுத்து எர்த்தில் 21% லிக்விடாக நம்மளுக்கு வாட்டர் கன்வெர்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம சென்டரில் இங்கிட்டும் இல்லாமல் இருக்கிறனால தான் நம்மளுக்கு வாட்டர் உயிர் வாழ முடியும். அதுக்கடுத்து பிளான்ட்ஸு அந்த மாதிரி தேவையான நம்ம ஹியூமனுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் கிடைக்குதுன்னா இந்த எர்த்தில் தான். அதுக்கடுத்து இதுக்கு ஒரே ஒரு நிலா இருக்குது, அதாவது ஒரு மூன் இருக்குது. எர்த்தில் நிறைய மவுண்டன்ஸ் அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. சாயில் அந்த மாதிரி சாப்பாடு எல்லாமே தேவையான அளவுக்கு நம்மளுக்கு எர்த்தில் இருக்குது. அதுதான் நம்மளுடைய தேர்ட் பிளானட். நம்மளுடைய ஃபோர்த் பிளானட் தான் மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகம்னு சொல்லுவாங்க. இது ரெட் பிளானட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது 686 நாள் ஆகும் சூரியனை சுற்றி வர. அதே நம்ம பிளானட் 365 நாள் தான் ஆகும் எர்த்து சுற்றி வர. ஏன்னா அது ஒரு வருஷம் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும் நம்மளுடைய எர்த்தியருக்கு. அதுக்கடுத்து மார்ஸ் இது 2 மூன் இருக்குது. அது போபோஸ் டீபோஸுங்கிற 2 மூன்ஸால் கொண்டது இந்த மார்ஸ் ஒரு அயனாக்சைடு நிறைய இருக்கனால தான் அது ரெட் பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தெரியுமா ரெட் பிளானட் சொல்கிறாங்க? நம்ம இங்கேருந்து பார்க்க அது ரெட் கலரில் தெரிஞ்சாலுமே அது ரெட் பிளானட் கிடையாது.